திரு ஆம்ஸ்ட்ராங் விவகாரம்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு கூட தெரில. வாட் டு டூ மாலதி, இதெல்லாம் வலிக்கும், புரியுதா? இதெல்லாம் வலிக்கும். அந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை தொட்டார்னா தலித் சமூக மக்கள் அத்தனை பேரிடமும் சென்று சேருவார். சிம்பிள் சைக்காலஜி இது, ஓகேவா? அவங்க தான் உங்கள் டார்கெட்டு. அதை விட்டுட்டு பிளாஸ்ட்டுன்னு இருக்கீங்க. இன்னொன்று, திமுக அட்டாக் பண்ணுறீங்க, ஃபைன். மீண்டும் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இடம்பெற மாட்டோம் என்பதை உங்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்களும் சொல்லிவிட்டீர்கள், ரைட்டா? ஏடிஎம்கே பிஜேபி திட்டுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? திட்டுங்க. இன்றைக்கி போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, வாக்காளர் திருத்ததுக்கு எதிராக. என்றைக்கு சொன்னான்? ஃபஸ்ட்டு போடணும். போராட்டம்லாம் நடத்துகிறீங்களே, எல்லாரும் போடுறோம், ஊரே போய் போடுறது, நீங்கள் ஏன் போடணும்? இப்போ போட்டிருக்காங்க. அந்த வாக்காளர் திருத்தது அதுக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டீங்க, ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டீங்க. அது ஒரு தப்பான ஸ்டாண்டு நம்ம சொன்னோம், இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டீங்க. அதை பற்றி பேசுங்க. பிஜேபி ஓட்டு பூரா திருடுதுப்பான்றதை சொல்லுங்கள். தமிழகத்தில் மதவாத அரசியலை புகுத்த பிஜேபி நினைக்கிறதுன்னு சொல்லுங்கள். அதிமுக பிஜேபிக்கு அடிமையாயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன ஐடியாவில் இருக்கிறீங்க? மெயினாக நான் சொல்கிறது, திமுக பதில் சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டுன்னா வாரிசு அரசியல். ஃபஸ்ட்டு எங்கேயாவது நேம் பண்ணுறீங்களா? ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரில. நீங்கள் தானே அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ஒரு பாமரன் உங்களை பார்க்குறாரு, அவருக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்க? இவங்க எதிரி, கொள்கை எதிரி, இந்த எதிரின்லாம் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு இடம் மதுரையில் மட்டும்தான் மோடியையும் ஸ்டாலினையும் நேம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். வேறு எல்லா இடத்துலையும் ஷேடோ பாக்ஸிங் தான். ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், அவங்க மேடையில் இப்படிலாம் பேசுகிறாங்க. டிஎம்கே நேரடியாக அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஆமாம் சார். TKS இளங்கோவன் செய்தி தொடர்பாளர் அவர் சொல்லியிருக்காரு, பிஜேபி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அவர் பேசுகிறாரு. இப்போ விஜய் எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த சிக்கல் என்னவென்றால், திமுக ஒரு பிஜேபி பி டீமுங்க, ஏடிஎம்கே இன்னும் ஆரம்பிக்கல, திமுக பி டீம்னு வாங்க, ஓகேவா? இவருக்கான ஐடென்டிட்டி என்ன? அப்போ இவர் நான் 2 பேரையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிஜேபி மீதான விமர்சனம் எங்கே? கட்சியோட பொதுச் செயலாளர் பாருங்கள், பாஸ்போர்ட் வாங்க முடியலங்க, ஓட்டர் ஐடி செல்லாம் போச்சுங்கன்னாரு. சொல்லுங்கள். வீடியோ போட்டிங்களே, ஃபார்ம் என்னென்ன எப்படி ஃபில்லப் பண்ணலாம், ஃபார்ம் போட்டிங்களே, அது பேசுங்க. பீகாரில் வாக்குகளை திருடி தாங்க ஜெயிச்சாங்க அவங்க, இதே மாதிரி வாக்குகளை திருடுறாங்கங்கன்னு சொல்லுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை திரு விஜய் அவர்கள் பேசினார். பரந்தூர் பற்றி பேசியதெல்லாம் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பஸ் ஸ்டாண்டு கட்டில் இதெல்லாம் பேசினார். இது தேர்தல் பிரச்சார சமயத்தில் போய் அங்கே பேச வேண்டிய வேலை, அங்கே பேச வேண்டிய பேச்சு இது. நீங்கள் எந்த சூழலில் பேசுகிறீங்க, எவ்வளவு நாள் கழித்து பேசுகிறீங்க, உங்ககிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற புரிதலே உங்களுக்கு இல்லை. மாலதி கேட்டிங்கல்ல, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு, அந்த புரிதல் உங்களுக்கு இல்லை.